குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ லஞ்ச் பாக்ஸ் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ரொம்ப ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இந்த அரிசி பருப்பு சாதம். டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த ஐட்டம்ஸ் தான் தேவையான பொருட்கள். இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடியாக இருந்துச்சுன்னா 5 மினிட்ஸில் நம்ம இந்த டிஷ் ரெடி பண்ணிடலாம். இது கூட அரிசியும் பருப்பும் எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி 1 hour ஊற வச்சுக்கோங்க. பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். எந்த ரேஷியோலனா 1:3 ரேஷியோ. 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் பருப்பு ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை அதிகமாக ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால இந்த ரேஷியோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு உதிரியாக கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம நல்லெண்ணெய், நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, கொஞ்சோண்டு சோம்பு, 1 கிராம்பு, 1 பட்டை. இது வந்து ரொம்ப அதிகப்படுத்திடாதீங்க. கம்மியான குவான்டிட்டியில் ஆட் பண்ணணும், இல்லைன்னா ஆட் பண்ணாமே விட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ இது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா இது ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியான குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அது தாளிச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணலாம். எனக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செஞ்ச அரிசி பருப்பு சாப்பாடை விட பெரிய வெங்காயம் வச்சு செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அது ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் 2 மிளகாய் ஆட் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு வெள்ளை மிளகா. உங்களுக்கு காரத்துக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு அரை தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா வணங்கட்டும். இது ரொம்ப வணங்கணும்னு அவசியம் கிடையாது. தக்காளி அங்கங்கே இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி வணக்கிக்கோங்க. அது கூட இப்போ கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் பீன்ஸ் சேர்த்து ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். வெறும் கேரட் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இல்லை எந்த காய் ஆட் பண்ணாமல் செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். அரிசி பருப்பு சாதமோ இல்லை கிச்சடியோ இல்லை நூடுல்ஸோ சேமியாவோ எது செஞ்சாலும் கேரட் பீன்ஸ் நம்ம ஆட் பண்ணோன்னா அதோடய டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டோட அளவு கம்மியாயிடும். எப்படின்னா கேரட் பீன்ஸே அதில் வந்து மெஜாரிட்டி இருக்கிறங்காட்டி உங்களுக்கு நீங்கள் அதே அளவு சேமியா சாப்பிட்டாலும் அதில் கேரட் பீன்ஸும் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களோட குவான்டிட்டியும் கம்மியாயிடும். காய் வணங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க. இதுவும் அதே மாதிரி தான். இப்போ 1/4 டம்ளர் பருப்பும் சேர்த்துனா 1/4 டம்ளர் வந்துடுது. ஸோ 1/4 டம்ளருக்கு 3/4 இல்லை 3.5 டம்ளர் இல்லை 3/4 டம்ளர் வச்சா போதும். அதிகமாக வச்சிங்கனாலும் குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதே மாதிரி அரிசி ஊற வைக்கிறதும் அப்படி தான். பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா நம்ம 1 hour ஊற வைக்கிறது ஓகே. இதே புது அரிசி அப்படின்னா நீங்கள் 1/2 hour ஊற வச்சாவே போதும். ரொம்ப ஊற வைக்க வேண்டாம். அதுவும் குழஞ்ச மாதிரி ஆகிடும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அரிசி பருப்பு எப்படி செஞ்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழஞ்சி போனாலும் நல்லாயிருக்கும். பட் நீங்கள் உதிரியாக வரணும் அப்படின்னா ஊற வைக்கிற டைமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவ்வளோதாங்க. ஒரு கொதி வந்தோன்னு உப்பு சரி பார்த்துக்கோங்க, காரம் பார்த்துட்டு எப்பவும் போல் நீங்கள் சாதம் வேக வைக்கிற அதே விசில் விட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட அரிசி பருப்பு சாதம் ரெடி. இது கூட நம்ம வேணும்னா சீரகமும் பெப்பரும் நுணுக்கி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா நம்ம அரிசி பருப்பு சாதம் ரெடி. ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் ஹெல்த்தியான ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக நீங்கள் லஞ்ச் பேக் பண்ணிடலாம். லேட்டாக எழுந்திரிச்சாலும் சட்டுன்னு ரெடி பண்ணக்கூடிய ஒரே டிஷ் அரிசி பருப்பு சாதம் தான். நீங்கள் அரிசியும் பருப்பையும் ஊற வைக்காமல் செஞ்சால் கூட இது நல்லா தான் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டாக்டர் பால் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி நம்மளோட மீலில் ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே சரிசமமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்காக நம்ம எந்த ஃபுட் இன்க்ளூட் பண்ணாலும் அது கூட ஒரு முட்டையும் ஒரு ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டோன்னா நம்மளோட மீல் ரெக்குயர்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ நீங்கள் குக்கும்பர் என்ன காய் கிடைக்குதோ அந்த காய் ஒரு எக் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்தி லஞ்ச் ரெடி. ஈஸியான ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.